ஒன்றும் இல்லை கார்த்தி. கார்த்தி என்ன ஆச்சு? தெரியல டாக்டர். யாரோ கால் பேசி வெட்டிட்டாங்க டாக்டர். ப்ளீஸ் காப்பாற்றுங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை டாக்டர். டாக்டர் பொழைச்சோம் டாக்டர். ப்ளீஸ் காப்பாற்றுங்க. ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பாத்து பொறுமையா போ. ஒன்னும் ஆகாது, பயப்படாத. காப்பாத்தி கொடுத்துருப்பா. தம்பி வேலை ஏப்பா இப்படி உட்காந்துட்டு இருக்க? காத்தி எங்க? ஒன்னும் ஆயில்ல? நல்லா தானே இருக்கா? பதட்டப்படாத, ஒன்னும் ஆகாது. வா, இப்படி உட்கார், பொறுமையா உட்கார். ஒரு நாள் ரோட்டில் ஏதோ ஒரு பூனை அடிபட்டுருச்சுன்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணா. எதுக்குடான்னு நான் திட்டுனேன். அதுவும் ஒரு உயிர் தானமானு என்கிட்ட சண்டை போட்டான். வாயில்லாம் பூனை நாய்க்கெல்லாம் பாவம் பார்த்தேன். என் பிள்ளைய நான் ரோட்ல இப்படி வெட்டி போட்டுட்டாங்களே. தம்பி கார்த்தி, என்னடா? என்னாலதான் போயிடலாம். என்னால முடியலப்பா. என்னடா என்னடாச்சு உனக்கு? என்னாலதான் கார்த்தி இப்ப எப்படி கிடக்குறான். உங்க அம்மாட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? சரிடா, ஒன்னும் ஆகாது. நடந்தது நடந்து போச்சு. அவன் நல்லா வந்துருவான். டாக்டர்மா, வேலு, நான் கார்த்தி வேற நீ வேறன்னு பார்க்கலடா. ஆனா இதை பண்ணவன சும்மா விடக்கூடாதடா. வேலு, ஆல் குட். பரவாயில்லம்மா, பரவாயில்ல. கட்டைங்களா? இல்லை, இந்த கொத்து பரோட்டா பார்த்தாலே நேற்று செஞ்ச சம்பவம் தான் ஞாபகத்து வருது. சை, அவன் பொழைப்பான்னு நினைக்கிற? வாய்ப்பே இல்லை. இல்லை, அவன் உயிரோட தான் இருக்கணும். என்னையா சொல்ற? சட்டன்லாம் ஒரு உயிர் போயிடாதுடா. அதை நான் ஒரு குத்து வாங்கி பொழைச்சவனு நான் பார்த்துக்கிறேன். அவன் சாவிடான்னு தான் அவனை புரட்டி போட்டு வெட்டினது. அப்படியே விட்டு அவன் செத்துருப்பான். வேலை அவனை காப்பாற்றிட்டு இருப்பான்.